வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு குழம்பு ரெசிபி தான். இது வைக்கிறது ரொம்ப ஈஸி. சாதம் வேகிற அந்த டைமில் இந்த குழம்பையும் வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதே சமயத்தில் குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும். சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இந்த குழம்புல நம்ம புளியே ஊற்றுறதில்ல. புளி ஊற்றாமே ஒரு டேஸ்டான குழம்பு. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை வந்து வெந்தயம், ஒரு சிட்டிகைன்னா 1/4 டீஸ்பூனில் பாதி, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், இது எல்லாமே நல்லா பொரியணும், கருகக்கூடாது. பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தில் பெருசாக இல்லாமல் சின்ன குட்டி குட்டி வெங்காயங்களாக இருக்குங்களா, அதில் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயத்தை வந்து நம்ம வெட்டாமல் அப்படியே போட்டு தான் வதக்க போகிறோம். ஒரு 10-15 கருவேப்பிலை இலைகள், ஒரு 10 பல் சின்ன பல் பூண்டு ஒரு 10 போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அந்த இனிப்பு டேஸ்ட்டும் இந்த வெங்காயத்தோடு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் குழம்பு. அதுக்காக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப மொறுமொறுன்னு வதங்க வேண்டாம், ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாகணும். அதாவது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா காய்கறி அடுத்தது நான் போட போகிறேன். அதுலேயும் காய்கறிலையும் உப்பு பிடிக்கணும், அதுக்காக கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிடுங்க. பேஸ்ட் ஆக்கி அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கணும். ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை எல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் இருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். கத்திரிக்காய் அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸ். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே அந்த தக்காளி அந்த வெங்காயம் அதெல்லாம் வதங்கியிருக்குல்ல, அதோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து விட்டுடலாம். இப்படி வறுத்து நம்ம செய்கிறனால எந்த காய்கறியும் குழம்புக்கு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அப்படி இந்த மாதிரி வதக்கி விட்டு வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூளில் அதிகம் காரம் இல்லை, அதனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். மசாலா தூள்லாம் போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு தடவை அந்த காயோ அந்த எண்ணெயில் ஒரு தடவை இப்படி வதக்கலாம். நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து நம்மளுக்கு இந்த 1 கப்பு தண்ணியில் தான் வரும். 1 கப்பு தண்ணி அந்த காய் வேகிறது அந்த கொதிக்க வைக்கிறதுலேயே 1 கப் தண்ணி சுண்டிடும். அதனால் 2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். காரம் வந்து உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுது அப்படின்னா இந்த குழம்புல நம்ம புளி ஊற்றுறதில்ல. அதனால காரம் உங்களுக்கு அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் புளி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் அவ்வளோ தெரிஞ்சுக்காது. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து எடுத்து பாருங்கள். குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா சுண்டி கரெக்டான பதத்தில் இருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு தான் வரணும். லைட்டாக மல்லித்தலையை மேலே மறுபடியும் கொஞ்சம் தூவி விட்டு கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம். 5 நிமிஷம் தானே குழம்புக்கு வச்சது, எப்படி காயெல்லாம் வெந்திருக்கும், உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கும்.
அதே சமயத்தில் குழம்போட திக்னஸும் கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ் இருக்கும். இதுதான் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சுவையான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.